மக்களே, வருங்கால குரூப் 1 அதிகாரிகளே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்தை நம்ம பார்க்க போகிறது ஜூன் 23ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் தொகுப்பு. சரிங்களா? சமீப காலங்களில் போட்டித் தேர்வுகளை நடப்பு செய்தியில் மையப்படுத்தி சப்ஜெக்ட் ஸ்ட்ராட்டஜிக்கு எப்படி கலந்து சூப்பராக கொஸ்டின்ஸை கேட்குறாங்களோ அதன் அடிப்படையில் தேவையான விஷயங்களை சூப்பராக தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறோம். நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க, தேர்வில் வெற்றி பெறுங்கள். சரிங்களா? 100% நம்முடைய நடப்பு செய்திகள், சரியா, ஸ்கீம்ஸ்லேருந்து, ஓகேவா, அவார்டு, முக்கியமான மாநாடுகள், சில சுற்றுச்சூழல் நடவடிக்கைகள், நியமனங்கள் எதுவுமே மிஸ் ஆகாமல் சூப்பராக தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறோம். அதில் நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? தேர்வில் வெற்றி பெறுங்கள். ஆரம்பிக்கலாமா? குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் வேறு வந்திருக்கு, உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். வேகன்சி ஜஸ்ட் 26 தானே அப்படின்னு நினைக்க வேண்டாம். எத்தனை வேகன்சி இருந்தாலும் நமக்கு தேவை ஒரு சீட்டு தான். உங்களுடைய உழைப்பு கரெக்டாக இருந்தது அப்படின்னா, திட்டமிட்டு நிஜமாக சரியான ஒரு ஹார்ட் ஒர்க்கை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான சேர் குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 4 இருக்கட்டும், எந்த ஒரு எக்ஸாமாக இருக்கட்டும், கண்டிப்பாக உறுதியாக கிடைக்கும் என்பது எந்த ஒரு டவுட்டும் நீங்கள் பட வேண்டாம். சரியா? ஹார்ட் ஒர்க் நல்லா பண்ணுங்க. ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஜூன் 23ஆம் தேதிக்குரிய தலைப்பு செய்திகள். ஓகேவா? ஃபர்ஸ்ட் தலைப்பு செய்தியில் ஃபர்ஸ்ட் பாயிண்டை பாருங்கம்மா. ஜூன் 23ஆம் தேதியில் ஒரு சில முக்கியமான தினங்கள் இருக்குது, விட்டுறாதுங்க. இது எல்லா தேர்வுகளுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஜூன் 23 முக்கிய தினங்கள் பார்த்துட்டு சூப்பரான செய்தி ஃபர்ஸ்ட் நியூஸை பாருங்க. 100% எழுத்தறிவு பெற்ற இந்தியாவின் 6வது மாநிலம். சரியா? எந்த மாநிலம் ஃபர்ஸ்ட், எந்த திட்டத்தின் மூலம் இந்த லிஸ்ட்ல 6வது மாநிலம் இணைந்துள்ளது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? அடுத்தபடியாக சிங்கப்பன் சிறப்பு அதிரடிப்படையை அழைப்பதற்கு ஒரு இலவச டோல் ஃப்ரீ நம்பர் அழைப்புன்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த எண் என்ன? சிங்கப்பன் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தின் தொடர்பான ஒரு ஷார்ட் நோட்ஸும் நம்ம பார்க்கலாம். எத்தனை வாட்டி இதை பார்த்தாலும் இது அவ்வளவு முக்கியம். வர்ற தேர்வில் 100% இந்த கேள்வி இருக்கும், விட்டுறாதீங்க. எந்த திட்டத்துக்காக? சிங்கப்பன் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்திற்காக. அடுத்து, வாட்ஸ்அப் நிறுவனத்தின் புதிய தலைவராக ஒரு இந்தியர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அவருடைய பெயர் என்ன? இந்த வாட்ஸ்அப் நிறுவனம் எந்த ஆண்டு யாரால் உருவாக்கப்பட்டது அதை பற்றி ஒரு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பார்த்து முடிச்சுட்டு அப்படியே பாதுகாப்புத்துறை தொடர்புடைய ஒரு முக்கியமான செய்தி பாருங்க. பிரம்மோஸ் மற்றும் ஆகாஸ்தீர் அந்த ஏவுகணைகளை இந்தியாவிடமிருந்து வாங்குவதற்கு சில பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கிறாங்க ஐக்கிய அரபு அமீரகம். இந்த பிரம்மோஸ் ஏவுகணை யாரால் தயாரிக்கப்படுகிறது? இந்தியாவில் மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் இந்த ஏவுகணை எங்கு தயாரிக்கப்படுகிறது? இந்த பிரம்மோஸ் ஏவுகணையை இதுக்கு முன்னாடி வேற எந்தெந்த நாடுகள்லாம் வாங்கியிருக்கிறாங்க, ஒப்பந்தங்கள் போட்டுக்கிறாங்க, அதை பற்றி கிளியராக பார்க்க போகிறோம். பார்த்து முடிச்சுட்டு பார்த்துக்கோங்க. அறுவை சிகிச்சையின் தந்தை என்று அழைக்கப்படும், சரியா, ஒரு நபருக்கு, சரிங்களா, சிலை அமைக்கப்பட்டுள்ளது ஸ்காட்லாந்து நாட்டில். யார் அந்த மகான் அப்படிங்கிறத கிளியராக பார்த்துட்டு ரிவிஷனுக்காக சூப்பர் சிக்ஸ் கேள்விகள் பார்க்க போகிறோம். தலைப்பு செய்தியில் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். இதோட டீட்டெயிலாக ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரு நோட்டு போட்டு எழுதிக்கோங்க. வாய்ப்பு கிடைக்கும் போது ரிவிஷன் பண்ணுங்கள். இதை தான் திரும்பி சொல்லிட்டு இருக்கிறேன். தெரிஞ்ச மாதிரி இருக்கும், மறந்துடும். மறக்காமல் இருக்கணும் அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நோட்டில் ஒரு ஹிண்ட் மாதிரி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வாய்ப்பு கிடைக்கும் போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ரிவிஷன் பண்ணுங்கள். சரியாம்மா? இனிமேல் நம்ம பார்க்கலாம் விரிவான செய்திகள். விரிவான செய்திகளில், ஓகேவா, ஃபர்ஸ்ட் நியூஸை பாருங்கம்மா. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஓகேவா. ஜூன் 23ஆம் தேதியில் முக்கியமான சில தினங்கள் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான தினம் பாருங்க, சர்வதேச ஒலிம்பிக் தினம், இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் டேன்னு சொல்லுவாங்க. மாடர்ன் ஒலிம்பிக்ஸ் அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த நவீன ஒலிம்பிக் சங்கத்தை உருவாக்கிய நாள் ஜூன் 23, 1894. அந்த ஜூன் 23 தான் இன்டர்நேஷனல் லெவலில் ஒலிம்பிக் டேவாக கொண்டாடப்படுகிறது. அது இன்றைய தினம் மறந்துடாது. சரிங்களா? ஓகே. அதே மாதிரி 1948ஆம் ஆண்டு முதல், சரியா, இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது, மறந்துடாது. சரியா? அடுத்து ஐஓசி என்னமா, இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி உருவாக்கப்பட்ட நாள் ஜூன் 23, 1894 பார்த்தோம். சரியா? உருவாக்கப்பட்ட இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் தலைநகரம் பாரிஸ். அங்கே தான் உருவாக்குனாங்க. ஆனால் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? அதே பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து நாட்டில் உள்ள லோசோன். சரியா? லூசானே எதோன்னு பார்த்துக்கோங்க. ஸ்பெல்லிங் LAUSANNEE. ஓகே, சரியா, NNE. இதுதான் அந்த ஐஓசி இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கிற இடம், மறந்துடாதீங்க. சரியா? உருவாக்கப்பட்ட இடம் பாரிஸ், ஆனால் ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா லாசேன், மறந்துடாதீங்க. எந்த நாட்டில் இருக்கும்போது? சுவிட்சர்லாந்தில் இருக்கு. ஓகேவா? மாப்பிள்ள அவர் தான், அவர் போட்டிருக்க சட்டை இவரோடது அப்படி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி. உருவாக்கப்பட்ட இடம் பாரிஸ், ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து, மறந்துடாது. சரியாம்மா? அடுத்து இன்னொரு முக்கியமான தினம் இருக்குது இந்த ஜூன் 23ஆம் தேதியில். என்ன தினம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள் சபை, சரிங்களா, அதனுடைய பொது சேவை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. சரியா? பப்ளிக் சர்வீஸ் டேவா கொண்டாடி இருக்கிறாங்க ஜூன் 23ஆம் தேதி. சரியா? சமூக வளர்ச்சிக்கு அரசாங்க பணியாளர்கள் செய்யும் பங்களிப்பை அங்கீகரிக்கும் வகையில் இந்த தினம் 2003ஆம் ஆண்டு முதல் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. சரிங்களா? அதே மாதிரி இன்றைய தினத்தில் சர்வதேச விதவைகள், சில கைம்பெண்கள் தினம் என்பது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா?
ஜஸ்ட் இது என்ன தினம் பார்த்துட்டு இது தொடர்பாக நமக்கு சப்ஜெக்டில் என்ன தேவை அதை தான் நம்ம படிச்சுக்கணும். சரியா? அந்த வகையில் தமிழ்நாடு அரசினால் 1975ஆம் ஆண்டில் டாக்டர் தர்மம்பாள் அம்மையார் நினைவு விதவை மறுமண நிதியுதவி திட்டம் தொடங்கப்பட்டது. சரியா? விதவை பெண்களுக்கு நிதியுதவி வழங்குவதற்காக, இதற்காக அவங்க மறுமணம் செய்து கொள்வதற்காக நிதியுதவி வழங்குவதற்காக அப்போது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த திரு கலைஞர் மு கருணாநிதி அவர்களால் இந்த தர்மம்பாள் அம்மையார் நினைவு விதவை மறுமண நிதியுதவி திட்டம் தொடங்கப்பட்டது. எந்த வருஷம்? 1975. சரியா? அதுக்கப்புறமா விதவைகளின் மகள்கள், சரியா, விதவைகள் கொஞ்சம் ஏஜ் ஆச்சுன்னா அவங்க வந்து மறுமணம் செய்ய முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலை அந்த விதவைகளின் மகள்களின் திருமணத்திற்காக தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா ஒரு நிதியுதவி திட்டத்தை தொடங்கியிருந்தாங்க. அந்த திட்டத்தின் பெயர் ஈவேரா மணியம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம். இந்த திட்டம் தொடங்கப்பட்ட வருஷம் 1982 என்பது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? ரெண்டுமே முக்கியமானதை விட்டுறாதீங்க. அடுத்த முக்கியமான செய்தி, 100% எழுத்தறிவு பெற்ற இந்தியாவின் 6வது மாநிலம். சரியா? எழுத்தறிவில் விட்டுருக்குது, என்னடா எழுத்தறிவு சொல்லி நினைக்க வேண்டாம். சரியா? சாரியமா மன்னிச்சிருங்க. ஓகேவா? உல்லாஸோட விரிவாக்கத்தை பார்த்துக்கோங்க. அண்டர்ஸ்டாண்டிங் லைஃப் லாங் லேர்னிங் ஃபார் ஆல் இன் சொசைட்டி. இந்தியாவில் இருக்க அத்தனை பேருக்கும் அடிப்படை எழுத்தறிவு தெரிந்திருக்க வேண்டும். அதற்காக இந்த உல்லாஸ் திட்டம் பார்த்தீங்கன்னா 2022ஆம் ஆண்டில் மத்திய அரசினால் தொடங்கப்பட்டது. 2023ஆம் ஆண்டில் இந்த உல்லாஸ் திட்டத்திற்கான மொபைல் செயலியும் மத்திய அரசு வெளியிட்டிருந்தாங்க, அடிப்படை எழுத்தறிவை பெறணும் அப்படிங்கிறதுக்காக. சரியா? இந்த திட்டத்தின் மூலம், சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க, 15 வயதிற்கு மேற்பட்டோருக்கு, சரியா, அடிப்படை எழுத்தறிவு வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. சரியா? 15 ஆர் above 15 சொல்லுவாங்க. சரியா? இந்த எழுத்தறிவை பார்த்தீங்கன்னா 100% பெற்ற இந்தியா முதல் மாநிலம், அந்த லிஸ்ட் பின்னாடி இருக்குது. 6வது மாநிலமாக யார் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட் மாநிலம். சரியா? உத்தரகாண்ட் மாநிலம் மறந்துடாதீங்க, விட்டுறாதீங்க. சரிங்களா? 6வது மாநிலம். சரியாம்மா? வேற என்னென்ன மாநிலங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? பாருங்கம்மா, சூப்பர் 6 பின்னாடி வருது, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் உள்ள வந்துச்சு பாருங்கம்மா. 100% எழுத்தறிவு விகிதத்தை பெற்ற இந்தியாவின் முதல் 5 மாநிலங்கள். அதில் 1 மிசோரம், அடுத்து கோவா, அடுத்து திரிபுரா, அடுத்து இமாச்சல் பிரதேஷ், 5வது சிக்கிம். இந்த லிஸ்ட்டில் 6வது வந்தது உத்தரகாண்ட். இது ஆர்டர்மா, ஞாபகம் வரிசைப்படி இவங்க தான். மிசோரம் தான் 100%, சரியா, இந்த எழுத்தறிவு 100% அடைந்த முதல் மாநிலம். அதனைத் தொடர்ந்த பிற மாநிலங்கள். இந்த லிஸ்ட்டில் 6வது வந்திருக்குது உத்தரகாண்ட் மாநிலம். எந்த திட்டத்தின் மூலம் மறந்துடாதீங்க? உல்லாஸ் திட்டத்தின் மூலமாக. மக்களை விட்டுறாது. சரிம்மா? அடுத்தபடியாக பாருங்க, சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையை அழைப்பதற்கு ஒரு இலவச அழைப்பெண் அறிவிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? அந்த நம்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 1091. ஓகேவா? குடும்ப வன்முறை, பாலியல் துன்புறுத்தல், மிரட்டல் மற்றும் உடனடி காவல் உதவி தேவைப்படும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்காக இந்த டோல் ஃப்ரீ நம்பர் அறிவிச்சிருக்கிறாங்க. 24 மணி நேரமும் நீங்கள் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் டயல் பண்ண முடியும் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியமானதுமா, விட்டுறாதீங்க. இந்த எண்ணானது, அந்த 1091 அப்படிங்கிற இலவச அழைப்பு எண்ணானது பார்த்தீங்கன்னா மாநில அவசர கால உதவி, சரியா, இலவச தொலைபேசி எண் 112 சொல்லுவாங்கல்ல, அந்த 112 என்ற நம்பருடன் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் இந்த நம்பருக்கு நீங்கள் டயல் பண்ணிங்க அப்படின்னா ஏதோ பிரச்சனைக்காக, சரியா, போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் போயிடும். உங்களை வந்து சூப்பராக தேவையான உதவிகளை வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? என்ன நம்பர்? 1091, இணைக்கப்பட்ட நம்பர் 112. ஞாபகம் வச்சுக்கோ, மறந்துடக்கூடாது. இந்த திட்டத்திற்காக, சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்திற்காக இந்த திட்டம் முறைப்படி தமிழ்நாடு அரசினால், அதாவது தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களால் இந்த திட்டம் முதல் முறையாக தொடங்கி வைக்கப்பட்ட நாள் ஜூன் 9, 2026. மறந்துடாதீங்க. தொடங்கி வைக்கப்பட்ட இடம் சென்னை எக்மோர். சரியாமா? ஒவ்வொரு நாளும் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தில் ஏதாச்சும் ஒரு அப்டேட் வந்துட்டு இருக்குது. இதில் ஒரு போனஸ் கேள்வி கேட்கலாமா? சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தின் முதல் தலைவர் யார்? சரியா? யார் அப்படிங்கிறத நீங்கள் சொல்ல பார்க்கலாம். ஈஸியாக சொல்லிடுவீங்க, கவனம் பாருங்க. அடுத்து பாருங்க, வாட்ஸ்அப் நிறுவனத்தின் புதிய தலைவராக ஒரு இந்தியர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குணால் ஷா அவர்கள். சரியா? மெட்டா நிறுவனம், சரி, மெட்டா நிறுவனத்தின் கீழ் தான் இந்த வாட்ஸ்அப்லேருந்து ஃபேஸ்புக்லேருந்து எல்லாமே செயல்பட்டு வருகிறதுல. அந்த மெட்டா நிறுவனத்தின் கீழ் இயங்கும் வாட்ஸ்அப் நிறுவனத்தின் புதிய தலைவராக ஒரு நியமனம் செய்யப்பட்டுள்ள ஒரு இந்தியர் யார் பார்த்தீங்கன்னா குணால் ஷா அவர்கள். சரியா? இவர் யார் பார்த்தீங்கன்னா கிரெட், CRED எனும் நிதியியல் தொழில்நுட்ப ஃபின்டெக் கம்பெனின்னு சொல்லுவாங்களே, அந்த நிறுவனத்தின் ஃபவுண்டர். ஞாபகம் வச்சுக்க, மறந்துடாதீங்க. ஓகேவா? ஓகே. இப்போ இந்த வாட்ஸ்அப் நிறுவனத்துக்கு தற்போது தலைவராக இருப்பவர் யார் பார்த்தீங்கன்னா வில் காத்காட் அவர்கள். அவர் வந்து தான் தன்னுடைய பதவியை வந்துட்டு ரிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அவருக்கு பதிலாக தான் இந்தியாவை சேர்ந்த குணால் ஷா அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். இப்படி இந்த வாட்ஸ்அப் வந்துட்டு எப்போது தொடங்கப்பட்டது? வாட்ஸ்அப் சேவை முதலில் தொடங்கப்பட்ட வருஷம் 2009. அதை தொடங்கினவங்க யார் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக பிரையன் ஆக்டன். சரியா? பிரையன் ஆக்டன் மற்றும் யாருமா? ஜான் கோவம். ஓகேவா? பிரையன் அப்படிங்கிற இடத்துல
அந்த BRA சரியா BRIAN அந்த எண்ணுக்கு பக்கத்தில் ஒரு ஐ போட்டுக்கோங்க. என்ன வரும்? கிட்டத்தட்ட என்ன பேர் வரும்? பிரியாணி. சரியா பிரியாணி. அங்கே KOUM இந்த கோவம் அப்படிங்கிறத கோவம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. சரியா பிரியாணி. பிரியாணி கொடுக்கலன்னு கோவப்பட்டது யாரு? அல்லது பிரியாணி கொடுக்கலன்னு ஆக்ஷனை மாற்றிக்கோங்க. பிரியாணி கொடுக்கலன்னு சொல்லி கோவப்பட்டது யாருமா? அல்லது ஆக்ஷனில் இறங்கினது யாரு? ஜான் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த வாட்ஸ்அப்போட ஃபவுண்டர்ஸ் யாருங்கிறத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கலாம். சும்மா சின்ன முயற்சி அவ்வளோதான். ஓகேவா? இந்த வாட்ஸ்அப் நிறுவனத்தின் தலைமையிடம் அதாவது மெட்டா நிறுவனம், யூடியூப் இதோட எல்லாத்தோட ஹெட் குவார்ட்டர்ஸும் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கே தான் இருக்குமா? கலிஃபோர்னியாவில் அமைந்துள்ளது. குறிப்பிடத்தக்கது. ஞாபகம் வச்சுக்கோங்க, விட்டுறாதீங்க. சரிமா? அடுத்து முக்கியமான ஒரு பாதுகாப்பு துறையுடன் தொடர்புடைய செய்தி பாருங்க. இந்தியாவிடம் பிரம்மோஸ் மற்றும் ஆகாஸ்தீர் ஏவுகணை வாங்கும் சரிங்களா UAE ஐக்கிய அரபு அமீரகம். சரியா இந்தியாவிடமிருந்து அதிநவீன பிரம்மோஸ் ஏவுகணைகள் சரிங்களா மற்றும் ஆகாஸ்தீர் சரியா போன்ற வான் பாதுகாப்பு அமைப்புகளை வாங்குவது குறித்து ஐக்கிய அரபு அமீரகம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளது. இந்த பிரம்மோஸ் ஏவுகணையை இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து சரியா ஒரு கூட்டு தயாரிப்பாக தான் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பிரம்மோஸ் ஏவுகணையானது சரியா இந்தியாவில் தயாரிக்கப்படும் இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தின் தலைநகரம் லக்னோ என்பது குறிப்பிடத்தக்கது. சரிங்க இந்த பிரம்மோஸ் ஏவுகணைய ஒரு சிறப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பிரம்மோஸ் ஏவுகணையை லேண்டில் இருந்து கூட சரி நிலப்பகுதி கடலில் இருந்து வானத்திலிருந்தும் ஈஸியாக எதிரின் இலக்கை நோக்கி சூப்பராக செலுத்த முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா இந்த பிரம்மோஸ் ஏவுகணையை இந்தியா ஏற்றுமதி செய்ய ஆரம்பிச்சாங்க. அதனைத் தொடர்ந்து முதல் முறையாக இந்தியாவிடம் இந்த பிரம்மோஸ் ஏவுகணையை வாங்கிய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக பிலிப்பைன்ஸ் 2022ஆம் ஆண்டில் அதற்கான ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. பிலிப்பைன்ஸை தொடர்ந்து எங்களுக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வியட்நாம், இந்தோனேஷியா ஆகிய நாடுகளும் இந்தியாவுடன் ஒப்பந்தம் செஞ்சிருக்கிறாங்க. இந்த லிஸ்ட்டில் வெகு விரைவில் யார் வர போகிறாங்க? UAE. சரியா என்ன பேக்னு பாருங்க. ஈரான் போர் சரி ஈரான் இஸ்ரேல் அந்த பிரச்சனை வரும்போது UAE நாடும் சரிங்க பயங்கரமாக பாதிக்கப்பட்டாங்க. அந்த ஈரான் போரை தொடர்ந்து இந்த ஐக்கிய அரபு அமீரகம் நாடானது இந்தியாவிடமிருந்து இந்த பிரம்மோஸ் ஏவுகணைகள் மற்றும் ஆகாஸ்தீர் வான் பாதுகாப்பு கருவிகளை வாங்குவதற்கு விருப்பம் தெரிவிச்சுக்கிறாங்க. தீவிரமாக அதற்கான ஒரு பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. சரிமா சூப்பர். ஒரு காலத்தில் நம்ம ராணுவ தளவாடங்களை வாங்கிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம்? நம்ம ஏற்றுமதி செய்கிற அளவுக்கு சூப்பராக டெவலப் ஆகிருக்கிறோம். சரியா அடுத்து ஸ்காட்லாந்தில் அறுவை சிகிச்சையின் தந்தைக்கு சிலை. சரியா பாருங்க. ஸ்காட்லாந்தில் உள்ள எடின்பரோவில் அமைந்துள்ள ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் எடின்பர்க் என்ற புகழ்பெற்ற மருத்துவக் கல்லூரியில் அறுவை சிகிச்சையின் தந்தை ஃபாதர் ஆஃப் சர்ஜரி என்று அழைக்கப்படும் இந்தியாவின் சரியா பண்டைய காலத்தில் இந்தியாவில் மருத்துவ முனிவராக கருதப்பட்ட மகரிஷி சுஸ்ருதா அவர்களுக்கு தான் இந்த வெண்கல சிலை நிறுவப்பட்டுள்ளது. சரி 90 கிலோ எடை கொண்ட அந்த வெண்கல சிலை நிறுவப்பட்டுள்ளது. யார் பேர்லமா? மகரிஷி சுஸ்ருதா. அவர் தான் ஞாபகம் வச்சுக்கோமா அறுவை சிகிச்சையின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். நிறைய எக்ஸாம்ல கேட்டுக்கிறாங்க. அதுக்கு தான் இந்த நோட்ஸை நான் கொடுத்துருக்கேன். சரியா சுஸ்ருதா அவர்கள் 6ஆம் நூற்றாண்டில் உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசியில் வாழ்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. சரியா 2600 ஆண்டுகளுக்கு முன்பே சரியா இதுக்கு முன்னாடி நம்ம வாழ்றதுக்கு முன்னாடி 2600 ஆண்டுகளுக்கு முன்பே உலகின் முதல் பிளாஸ்டிக் சர்ஜரி மற்றும் கண்புரை அறுவை சிகிச்சையை மேற்கொண்டார். இது தொடர்பான எல்லா ஆய்வுகளையும் பார்த்தீங்கன்னா ஒரு புத்தகத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அந்த புத்தகத்தின் பெயர் சரியா சுஸ்ருதா அவர்கள் எழுதிய புத்தகத்தின் பெயர் சுஸ்ருத சம்ஹிதை சரியா என்ற நூலில் 300க்கும் மேற்பட்ட அறுவை சிகிச்சை முறைகளும் 120க்கும் மேற்பட்ட அறுவை சிகிச்சை கருவிகளும் விவரமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த புத்தகத்தில். அருமையான செய்திகளை ஒவ்வொரு நாளும் வழங்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய நடப்பு செய்திகள் ஹார்ட் ஒர்க் நோட்ஸ்லாம் பிடிச்சது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்கரேஜ் பண்ணுங்க. கேட்குற கேள்விகளுக்கு சூப்பராக பதில் சொல்லுங்க. தேர்வில் வெற்றி பெறுங்கள். ஆரம்பிக்கலாமா? இனிமே இறுதியாக என்னதுமா சூப்பர் 6 கேள்விகள். ஃபர்ஸ்ட் சூப்பர் 6 கேள்வி ஓகேவா சிம்பிளாக இருக்குமா? சூப்பர் 6 கொஸ்டின்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு ரிவிஷன் பண்ண ஸ்பாட்லேயே உங்களை ரிவிஷன் பண்ண வைக்கணும். அதுக்கு தான் அந்த கேள்வி. ஓகேவா 2028ஆம் ஆண்டிற்கான கோடைக்கால ஒலிம்பிக் போட்டி எங்கு நடைபெற உள்ளது? ஸ்டார்டிங்கில் ஒலிம்பிக்ஸ் தினம் பார்த்தோம்ல, இந்த டைமில் நம்ம கேட்குறது கோடைக்கால ஒலிம்பிக் போட்டி எங்கு நடைபெற உள்ளது? 2028. 100% சரியா எழுத்துரி பெற்ற இந்தியாவின் 6வது மாநிலம் எது? செகண்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் பிரம்மோஸ் ஏவுகணையை சரியா இந்தியாவிடமிருந்து சரிமா ஸ்பெல்லிங் பாருங்க இந்தியாவிடமிருந்து வாங்கிய முதல் நாடு எது? ஃபோர்த் கொஸ்டின் சிங்கப்பன் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்திற்கான இலவச அழைப்பு எண் எது? 5வது கேள்வி வாட்ஸ்அப் நிறுவனத்தின் புதிய தலைவர் யார்? 6வது மற்றும் இறுதி சூப்பர் 6 கேள்வி அறுவை சிகிச்சையின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யார்? இதற்கான பதில்களை அருமையான முறையில் சொல்லுங்க. தேர்வில் வெற்றி பெறுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மக்களே இன்னொரு இன்ஃபர்மேஷன் சரியா அதாவது நம்ம போட்டித் தேர்வு வந்தாச்சு.
கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். நடப்பு செய்தல் அதுக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்குது. ஸ்கீம்ஸ்லேருந்து சரி, எக்கனாமிக்ஸ்லேருந்து இந்தியன் பாலிட்டி, ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இது கூட விடாமல் எல்லாமே சூப்பராக தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறோம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் தான் நம்மளோட வீடியோ இருக்கும். தயவுசெய்து ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், சரியா? ஏன்னா நான் இந்த நோட்ஸ் எடுக்கிறதுக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 மணி நேரம் ஆகுது. இந்த மொத்த நோட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறது கொஞ்சமாக நோட்ஸ் மாதிரி தெரியும், அதை ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்கு அவ்வளோ நேரம் ஆகும். இந்த டைம்லாம் நீங்கள் செலவு பண்ணக்கூடிய டைம், அதை மிச்சம் பிடிச்சி நம்ம கொடுக்குறோம். நல்ல முறையில் தயவுசெய்து பயன்படுத்திக்கோங்க. தேர்வில் வெற்றி பெறுங்கள், சரியாம்மா? நன்றி.